குரு என்பவர் மனிதர் மட்டுமல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்படும் அவதூதர் ஒரு சந்நியாசி. அமைதியை தேடி அலைந்த அரசன் எதுவிடம், எனது 24 குருமார்கள் இயற்கையிலிருந்தும் உயிரினங்களிலிருந்தும் வந்தவர்கள் என்று கூறுகிறார். அவர்கள் யார்? மேலே குறிப்பிட்ட 24 குருமார்களில் ஏற்கனவே முதல் பாகத்தில் 5 குருக்களை பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து 6 முதல் 10 வரை உள்ள குருக்களை தற்போது விரிவாக பார்ப்போம். சந்திரன் தேய்வதும் வளர்வதும் தோற்றத்தில் மட்டுமே. அதுபோல் உடல் மாறினாலும் ஆன்மா மாறுவதில்லை. சூரியன் நீரை எடுத்தாலும் அதை மழையாக திருப்பித் தருகிறது. அதுபோல் பெற்றதை உலக நன்மைக்காக பகிர வேண்டும். புறா அளவுக்கு மீறிய பாசம் துன்பத்திற்கே வழிவகுக்கும். பாசம் இருக்கட்டும், ஆனால் பற்றாக மாறக்கூடாது. மலைப்பாம்பு கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ்கிறது. அதுபோல் கிடைத்ததில் திருப்தியுடன் இருக்க வேண்டும். சமுத்திரம் எத்தனை நதிகள் கலந்தாலும் கடல் தன் எல்லையை மீறுவதில்லை. அதுபோல் இன்ப துன்பங்களில் மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். இன்னும் பிற குருக்களை அடுத்த பதிவில் காண்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.